கர்த்தரை துதிக்கும் போது சந்தோஷமாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது அப்படியே மூஞ்சி அப்படியே வாடி போன மாதிரி அழுகையோடு கண்ணீரோடு வருவார்கள் என்ற மாதிரி கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு வேணாம் நீங்க பண்ணலாம், ஆனா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படி தெரியுமா, உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 9:30 மணிக்கு நான் இங்க பார்க்கும்போது சர்ச்சை ரொம்ப கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எறும்பு சேர்ற மாதிரி சேர்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் பெரியவர். ஆமென். இவ்வளவு நேரம் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ அவர் கொடுக்கிற வேலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படி தானே? பாடல்களை அவருக்கு நாம் செலுத்தினோம், துதி ஆராதனையை நாம் அவருக்கு ஏறெடுத்தோம், காணிக்கைகளாலே பொருத்தனையினாலே நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நமக்கு கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ஆமென். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்நாளிலே கூட கொஞ்ச நேரம் நமக்கு போதுமான நேரம் இருப்பதனால அந்த நேரம் முடிகிறவன்று நான் நிற்கவில்லை. எப்படி கர்த்தருடைய வழிநடத்தல், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியாய் நாம் கடந்து செல்வோம். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே அநேக காரியங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தெசலோனிக்கேயர் 2:3 பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களோடு கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஊழியக்காரர்கள் நின்று, இன்றைக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன், 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு பர்னபா மாதிரி, ஒருத்தர் பவுல் மாதிரி அங்கே உட்காந்துருக்கிறாரு. நான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறேன். இப்போ பேசுறது நாம் பேசுறன்று நீங்க பார்த்தீங்கன்னா அது மனுஷர் வசனம். அதே நீங்கள் இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் பேசுறாரு என்று நம்ம அதை விசுவாசத்தோம்னால் அது நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை வசனம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இங்க புறப்படுகிற வசனங்கள் ஒருவேளை நான் பேசினாலும் சரி, நீங்கள் அதை தேவ வசனமாக தான் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் ஆமென்னு சொல்றீங்க? அப்படிதான்றவங்க கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? தேவ வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அதே யோவான் 1:12 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருக்கு அதிகாரம். அதாவது நாம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னு என்னன்னா, நாம் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டோம், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. இங்க யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இல்லை. ஆமென். அப்படிதானே? எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கு தானே? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயேசுவையும் ஏற்றுக்கொண்டோம். அவர் நமக்கு தந்தலின அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதே யோவான் 14:17 பார்த்தீங்கன்னா, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி
உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லோருக்கும் ஏன் இது ஆமென்னு சொல்ல முடியல? பரிசுத்த ஆவியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோமா இல்லையா? 1 கொரிந்தியர் 3:11 என்ன பண்ணிட்டு இருக்குது? நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்கள் தங்கியும் இருக்கிற வாசஸ்தலம். அதே 1 கொரிந்தியர் 6:19 பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. அதாவது நாம் என்ன பண்ணோம்? அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 19:20, முடிவிலே நீ ஞானவானாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஆமென். அல்லேலூயா. அதாவது செய்தியின் மூலமாகவும் சரி, நமது பெற்றோர்கள் மூலமாகவும் சரி, பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் பண்றதை விட சில கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலும் நமக்கு என்ன தெரியுங்களா? மிக மிக முக்கியத்துவம். ஆமென். ஏனென்றால் அந்த கடிந்து கொள்ளுதல், அந்த புத்திமதி நம்மை நல்வழிப்படுத்தும், நம்மை பரிசுத்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்ம இங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? கீழ்ப்படுகிறோம். அப்படி கீழ்ப்படுவதனாலே அந்த சொல்லப்படுகிற புத்திமதிகளை, வார்த்தைகளை நாம் என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அதே ரோமர் 14:1 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் பலவீனமுள்ள சகோதரரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆகிலும் அவர்களுடைய எண்ணங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்க. இங்க என்ன சொல்லப்பட்டது தெரியுங்களா? நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? சொல்லுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? நம்ம வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மள நினைச்சுக்கிறோம் அவங்களோட நம்ம பரவாயில்ல. ஆனாலும் அதற்காக நாம் அவங்கள நம்ம இருக்கிறோமா? இல்லை. அவங்கள ஒதுக்குறோமா? இல்லை. ஆனால் நாம் நம்முடைய அன்பை நாம் அவர்களுக்கு என்ன பண்றோம்? நாம் செலுத்துகிறோம். இப்படி நம்முடைய அன்பை அவர்களிடத்துல காண்பிப்பதனாலே நாம் அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. ரோமர் 15 பார்த்தீங்கன்னா, ஆதலால் கிறிஸ்து தேவனுக்கு மகிமையாக நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு. எப்படின்னா எபேசியர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காணியாட்சிக்கு புறம்பானவங்க, பிறகு வாக்குதத்திற்கு சுதந்திரவாளிகள் இல்லாமல் இருந்தோம், விருத்த சேதனம் உள்ளவர்களாலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று இருந்தோம், அந்நியராயிருந்தோம், எப்படி பரதேசிகளா இருந்த நம்மையே கர்த்தர் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் சொல்றார், சகோதரனிடத்தில் அன்பு கூறாத, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அவங்களுடைய பலவீனங்களை பார்க்காமல், அவங்களுடைய வீக்னஸ் நம்ம பார்க்காம, நெகட்டிவ்ஸ் பார்க்காம நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார். ஆமென். கடைசியாக 7வதாக மார்க் 10:15 தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளை போல ஏற்றுக்கொள்ளாதவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை எல்லா சகிப்புகள்னு எதுக்கு தெரியுமா? எப்படியாகிலும் அவருடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜ்யத்தை நோக்கி நாம் பிரயாணிக்கிற நாம் முதலாவது விசுவாச கண்களாலே நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வருகிற பலனும் நிராகரிப்பவர்களுக்கு வருகிற நஷ்டமும் என்ற ஒரு வார்த்தையோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. என்ன அந்த காரியம் என்று பார்க்கும் பொழுது லூக்கா 4:24 நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் தீர்க்கதரிசி
ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே. அதாவது என்ன சொல்றதுன்னா, தீர்க்கதரிசியானவன் ஊரிலே என்ன பண்ணப்படுது தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆமென். மறுபடியும் சொல்ற ஏசுங்கன்னா சொல்ல தெரியுங்களா? தீர்க்கதரிசியானவனுக்கு ஒருவனும் தன்னுடைய ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் வந்து ஜெபிக்கிறோம். நம்ம சபை பத்தி பேசுனா நம்மளுக்கு என்ன இருக்குது? வீட்டில் வந்து ஜெபிக்கிறோன்னு சொல்றோம். சில பேர் என்ன பண்றீங்க? வேண்டாம் அண்டு ரொம்ப தைரியத்தோட சொல்றீங்க. நல்லது. நீங்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை நான் யாரையும் குற்றப்படுத்தி சொல்லவில்லை. ஏன்னா உங்களுடைய வீட்டினுடைய நிலைமை, ஒருவேளை நீங்களே வீட்டில் இல்லாத இருக்கும்போது நாம வந்து என்ன பண்ணிட்டு வர்றாங்க, போயிட்டு இருக்கிற இது பூட்டுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வரணும். நான் என்ன சொல்றேன்னா, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசனுக்கு அவனுடைய சொந்த ஊர்ல என்ன கிடையாது? அங்கீகாரம் கிடையாது. அல்லது தீர்க்கதரிசியை என்ன பண்றது கிடையாது? ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வாசியுங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனத்தை, அந்த 3 வசனத்தை கூட நீங்க வாசிச்சிடுங்களேன். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இதெல்லாம் என்னது? ஏற்கனவே பார்த்த 7 காரியங்கள் அதுல வந்துடுதா இல்லையா? எங்கிருந்து ஆரம்பிச்சோம்? தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பு, ஞானம், பிறகு என்ன? பரிசுத்த ஆவி. சொல்லுங்க. பரிசுத்த ஆவி குறித்து சொன்ன. வேற என்ன சொன்னோம்? புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாய் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னோம். ஸோ என்ன பண்ண, அங்கே அந்த பிராரியம் வந்துடுது. எங்க யாரை ஏற்றுக்கொள்வது கிடையாதுன்னு நான் சொன்னேன்? தீர்க்கதரிசியானவனை அங்கீகாரம் கிடையாது, ஊர்ல என்ன கிடையாது? ஏற்றுக்கொள்வது கிடையாதுன்னு சொன்னேன். இங்க இயேசு என்ன சொல்றான்னு பாருங்க. 41வது வசனத்துல, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அல்லேலூயா. இங்கே ஒரு காரியம், தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளப்படாத இடத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அவன் அடைவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி வருது, பிரதர் நாங்க என்ன பண்றோம்? தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்றோம், ஆனா நீங்க தீர்க்கதரிசி எங்களுக்கு காண்பியுங்கள் என்ற ஒரு கேள்வி வரலாமா இல்லையா? இருக்குதா? சொல்லுங்க. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்றோம், சரி, நீங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன பண்றோம்? we are ready to accept the prophet. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன பண்றோம்? தயாரா இருக்கிறோம். தீர்க்கதரிசி எங்களுக்கு காண்பியுங்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுடைய பங்கு, அவங்களுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மோசையை கொண்டு மல்கியா மட்டுமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளுடைய கூட்டமே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு சுவிசேஷ புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தீர்க்கதரிசிகளாய் மாற முடியுமா? தீர்க்கதரிசிகளாய் நாம் மாற முடியுமா? யோவேல் 2:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:18, மாம்சமான கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யார் வேணாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் என்ன பண்ண முடியும்? தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அதனால நாம் தீர்க்கதரிசியாக மாற முடியுமா? முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் சொல்ல போனா விரல் விட்டு சொல்ல முடியும். அதுல பார்த்தீங்கன்னா
முதலாவது வந்த தீர்க்கதரிசி நமக்கு யோவான் ஸ்நானகன் என்று தெரியும். கடைசியா பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு பெரிய தீர்க்கதரிசன புத்தகத்தை நமக்கு வேதத்திலே கடைசி முடிவு புத்தகமாக கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அதே எபேசியர் 4:12 பார்த்தீங்கன்னா சிலரை, எல்லாரையும் கிடையாது, என்ன பண்ணலாம், விசுவாசித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருமே என்ன சொல்ல முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆனால் சிலரை தான் தேவன் தீர்க்கதரிசிகளாக சபைக்கு அவர் நியமித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு டைட்டிலா நான் என்ன சொன்னேன், ஏற்றுக்கொள்வதினாலே வருகிற பலன்களும் நிராகரிப்பதினாலே வருகிற நஷ்டங்களும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொண்ட சில பேரையும், அவர்கள் அதனால் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொண்டதினாலே அவர்கள் அடைந்த அந்த பலன்கள் அந்த நன்மைகளையும் நாம் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், எலியா பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி மோசையிலிருந்து சொல்லலாம், இல்லாட்டி ஆபிரகாமே சொல்றாரு, என்னது தீர்க்கதரிசி என்று சொல்றாரு. அமலை கண்டு தேவன் சொப்பனத்துல பேசுறாரு, என்னது ஆபிரகாம், என்னது அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் என்ன பண்ணுவான், அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான் என்று சொல்லி ஆபிரகாம் முதற்கொண்டு மல்கியா மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் யார் தெரியுமா, எலியா. ஆமென். ஏனென்றால் வானத்திலிருந்து அக்கினியை தேவனுக்காக இறக்கி கர்த்தரே தேவன் என்று கர்த்தருக்காக நின்ற எழும்பி பிரகாசித்த ஒரு தீர்க்கதரிசி தான். இஸ்ரவேலினுடைய ரதமும் குதிரையுமாய் இருந்தவர் இந்த எலியா தீர்க்கதரிசி. அவருடைய காரியத்தை, இந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே அந்த கதையை நம்ம நல்லாவே தெரியும். நான் சுருக்கமாக சொல்லி அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலியா, திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப் ராஜா கொண்டு போயிட்டு, இந்த நாட்களிலே ஏன் வார்த்தை பிரகாரம் என்ன கிடையாது, மழை கிடையாதுன்னு சொல்றாரு. 3.5 வருஷம் என்ன கிடையாது, மழை கிடையாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ அவனுக்கு மழையில சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நான் உன்னை போஷிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, கேரி தாட்ரண்டை போய் தங்கு. அங்க என்ன பண்றாரு, கேரி தாட்ரண்டை போய் தங்கினாரு. டெய்லி அவருக்கு மார்னிங் ஈவினிங் டெலிஷியஸ் ஃபுட்டு. ஆமென். அவரால் எந்த குக் பண்ண முடியும். காகங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு அப்பத்தையும் இறைச்சி தூண்டையும் சாப்பிட்டுட்டு இருந்து அந்த ஆத்துல இருந்த தண்ணி அவர் குடிச்சிட்டு இருந்தாரு. ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆத்துல இருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. அவங்க மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, நீ என்ன பண்ணு, எங்க போ, சாரிபாத் என்கிற ஊருக்கு போன்னு சொல்றாரு. அப்படிதானே? அந்த வார்த்தையை கேட்டு, அதாவது கேரி தாற்றங்கரையில இருந்து சாரிபாத் என்ற ஊருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு தெரியுமா, 100 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டரு, 100 கிலோமீட்டர் நடந்தே போகிறார். ஆமென், அல்லேலூயா. போயிட்டு அந்த ஊரினுடைய ஒளிமுக வாசலில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு விதவை அங்கே வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த விதவைக்கு எலியாவுக்கு அந்த விதவன் தெரிஞ்சிருமா, தெரியாது. கர்த்தருடைய வழிநடத்தல் பிரகாரம் போகிறாரு. அந்த விதவை என்ன பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு தெரியும் தானே. விதவை என்ன கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது. இருக்கிறது யாரு, ஒரே ஒரு பையன், மகன். நம்பிக்கை, ஹஸ்பண்ட்ல இருந்து வர வேண்டிய சப்போர்ட்டு போயாச்சு. இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, தன்னுடைய மகன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறார். இவர் எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவளை பார்த்து சொல்றாரு, எனக்கு என்ன பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு, பேசுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரியுங்களா, பேசுறாரு. அந்த விதவை என்ன பண்ணிருக்கலாம், அப்பொழுதே அவர் என்ன பண்ணிருக்கலாம், அவாய்ட் பண்ணிருக்கலாமா இல்லையா. இவர் யாரை வெளியிலேருந்து யாரு நம்மளோட பேசுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் விதைகளுக்கு அவங்களுடைய கட்டுப்பாடுகள் கட்டுத்திட்டங்கள் இருக்கும். ஆனால் பேசுறாரு, அவருடைய வார்த்தைக்கு அவள் செவி சாய்க்கிறாள். ஆமென், அல்லேலூயா.
எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணு, தண்ணீர் கொண்டு வான்ட்டு சொல்றாரு. அவன் என்ன பண்றான், தண்ணீர் கொண்டு வர போகிறான். போற வழியில ஆமா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணு, அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு சின்ன அப்பமும் கொண்டு வா. அப்ப சொன்னாங்க என் இடத்துல என்ன கிடையாது சொல்லுங்க, பானையில கொஞ்சமா, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், இது ரெண்டுமே சேர்த்து ஒரு சப்பாத்தியோ ஒரு அப்பம் பண்ணோன்னா அந்த விதவைக்கு ஒரு சப்பாத்தி அப்பமும் தன்னுடைய மகனுக்கு ஒரு அப்பமும், அதை சாப்பிட்டு என்ன பண்ண பாருங்களா, வித்தியாசமா இருக்குதுல. சாப்பிட்டு செத்து போறதுக்காக சாப்பிட்றாங்க. எனக்கு இப்ப யோசனை வந்து என்ன, சாப்பிட்டு அதை சாப்பிட்டு நாங்க என்ன பண்ண போறீங்களா, செத்து போறேன்னு சொல்றாங்க. ஆமேன். அது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, அதாவது அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அது மேற்பட்டு என்னது, பட்டினி. அந்த பட்டினினாலே இருந்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, செத்து போறாங்க. இதுதான் அந்த விதவையினுடைய நிலைமை. ஆமேன். அல்லேலூயா. ஆனா எலியா சொல்றாரு, அதுல என்ன பண்ணு, எனக்கு ஒரு சின்ன அப்பம் செஞ்சு கொண்டு வா. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எலியாவை பேசுறதே அவங்க வார்த்தையே கேட்டாங்க. ரெண்டாவது அந்த சின்ன அப்பத்தை செஞ்சு கொண்டு வா என்று சொன்ன பொழுது என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு இருக்குது என்னது, கொஞ்சம் மாவு, கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய். அதை சாப்பிட்டு என்ன பண்ண போறாங்க தெரியுங்களா, மரணிக்க. அப்பேற்பட்ட நேரத்திலேயும் அந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியா கேட்டது நிமித்தமாக ஒரு சிறிய அடையை என்ன பண்ணாங்க, செஞ்சு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எலியாவுக்கும் கொடுத்தாங்க. அதாவது எலியாவினுடைய அந்த பசியை, நடந்து வந்த களைப்பு, 100 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார். ஏன்னா 100 கிலோமீட்டர்ல காக்க அவனுக்கு டெய்லி அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து வசனத்துல கிடையாது. அவர் ஃபாஸ்டிங் இருந்தாரா, தேவ பலத்தினால் இருந்தாரா. ஏன்னா இன்னொரு காரியத்துல அந்த பலத்தினால் 40 நாள் நடந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தெரியாது அந்த தீர்க்கதரிசனுடைய பசியை அந்த விதவை, யார் தெரியுங்களா, விதவைங்க. பஞ்ச தேசத்துல என்னது, பஞ்சம், மழை கிடையாது, 3.5 வருஷம் மழை கிடையாது. அப்பேற்பட்ட பஞ்சத்திலேயும் தீர்க்கதரிசியை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, தீர்க்கதரிசனுடைய தாகத்திற்கு தண்ணீரையும் பசிக்கு அப்பத்தையும் அவள் கொடுத்தாள். ஆமென். அல்லேலூயா. இதுதான் அந்த சாரிபாத் விதவை எலியா தீர்க்கதரிசியை சேர்த்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செய்த காரியம். ஆமென். அல்லேலூயா. இது ஒன்று. ஆனால் தேவன் என்ன பண்றா தெரியுங்களா, இது சாரிபாத் விதவை என்ன பண்ணா, அவரை ஏற்றுக்கொண்டால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய தாகத்திற்கு தண்ணீரையும் அவருடைய பயிற்று பசிக்கு அப்பத்தையும் கொடுத்தாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அவள் அடைந்த நன்மைகள் என்ன தெரியுங்களா, 3 வருஷம் 6 மாதங்கள் தேசமெங்கும் மழை தாட்சினாலே பஞ்சம் அப்படியே தலை தூக்கி நின்றாலும், சாக கொடுத்த பிள்ளைகளை தின்ற மாதிரி எல்லாம் கூட வந்திருக்குது. அப்பேற்பட்ட பஞ்சத்திலேயும் கலசத்திலே எண்ணெய் குறையவில்லை, பானையிலே மாவும் குறையவில்லை. அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலியா 6 மாசம்தான் அவர் எங்க இருந்திருக்கா தெரியுங்களா, கேரித்தாட்டில் இருக்கிறாரு. அதாவது அந்த சாரிபாத் என்ற இடத்துல அவர் எத்தனை நாட்கள் தனிக்கிறீங்களா, 2 to 3 வருஷங்கள் அந்த சாரிபாத்தினுடைய விதவையின் வீட்டிலேயே அவர் தங்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அங்கே அவளுக்கு ஒரு மேல் வீடு இருந்தது. அந்த மேல் வீட்டிலே இந்த எலியா தீர்க்கதரிசியை அவள் போஷித்து வந்தாள். ஆமென். அல்லேலூயா. இப்படி இருக்கிற நாட்கள்ல தான் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, தன்னுடைய மகன், ஒரே மகன் இருந்தான்ல,
இருந்தாலும் இல்லையா? ஏன்னா அந்த 31வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காரி என்ற ஒரு வசனம் வரும். 17 வாசிங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ என்று தான் சொல்லப்படாங்கன்னா, அங்க என்ன சொல்லப்பட தெரியுங்களா? விதவை என்று சொல்லப்படும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த அவளுடைய வீட்டின் மேலேயே ஒரு மேல் வீடு இருந்தது. அந்த மேல் வீட்டிலே தான் எலியா தீர்க்கதரிசி அவர் தங்கி இருந்தார். ஆமேன். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, விதவி என்ற பேர் மாற்றப்பட்டு வீட்டுக்காரியாக அவள் மாறிவிட்டாள். ஆமேன். இப்ப என்ன நடக்குது? தனக்கு இருந்த ஒரே குமாரன், அதாவது மூச்சு திறனறினால சுவாசத்தினுடைய செத்து போகிறான். வந்து திட்டுறான். நான் கேட்டேன்னா, ஏதாவது கேட்டேன்னா கத்தனை சொல்றதுன்னா, எலியா அவனுக்காக ஜெபித்தான். ஆமேன். அல்லேலூயா. தனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் அவளுக்கு அற்று போனாலும் சரி, அவளை நம்பிக்கை அற்று போன இடத்திலே தேவன் அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தீர்க்கதரிசி நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுங்களா? அவன் உங்களுக்காக ஜெபிப்பான். ஆமேன். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி உன்னுடைய வாழ்க்கையிலே வரணும்னா, உன்னுடைய வாழ்க்கை கீழது மேலாக மாற்றி விடுகிறவர் தேவன். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பஞ்ச காலத்திலும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன்னுடைய மிருகங்களின் பலனாகிய ஆட்டு மந்தையும் எப்படி இருக்கு தெரியுங்களா? குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை இப்ப பாத்தீங்கன்னா, இங்கே தீர்க்கதரிசியானவர் அந்த ஒரு விதவையை நோக்கி போகும்போது இவரே போகிறாரு, அங்கே அவள் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். அப்படித்தானே பார்த்தோம். இந்த விதை வந்து வாங்க எங்க வீட்டுல வாங்கன்னு கூப்பிட்டாளா? கிடையாது. தீர்க்கதரிசி போகிறார், அங்கே அவள் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அநேக நன்மைகளையும் பலன்களையும் அவள் பெற்றுக்கொள்கிறாள். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஆனால் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த காரியம் எங்கே இருக்கிறது என்றால் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் அங்கே அந்த ஏற்கனவே தியானித்த காரியத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அந்த சூனேம் ஊரால் யார் தெரியுங்களா? இந்த சூனேம் ஊரால் அந்த சூனேம் ஊரால் கிடையாது, அந்த சாரிபாத் விதவை யார் தெரியுங்களா? அவள் தான் நமக்கு அடையாளம். அவள் ஒரு யூதா தேசத்தை சேர்ந்தவளும் அல்ல, யாரு கிடையாது, இஸ்ரவேலும் அல்ல. அவள் ஒரு யார் தெரியுங்களா? புறஜாதியான். சூனேமூர் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேலில் இருந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாரிபாத்தினுடைய அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விதத்தையும் அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டதனாலே அதனால் அடைந்த நன்மைகளையும் பலன்களையும் இயேசுவே சுட்டி காட்டுறார். அதுதான் நம்ம எங்க வாசிச்சோம் தெரியுங்களா? எங்க வாசிச்சோம்? மத்தேயுல வாசிச்சோமா இல்லையா? எங்க வாசிச்சோம்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள் மறுபடியுமாய். லூக்கா 4:24. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும்
தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று எப்படி சொல்றா தெரியுங்களா? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தொடர்ந்து வாசிங்கள். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள்ளும் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள என் ஊரில் இருந்த ஒரு விதவையின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த சாரிபாத் யார் தெரியுங்களா? அவர்களும் யூதனும் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல. இயேசு இந்த காரியத்தை எங்கிருந்து சொல்றா தெரியுங்களா? நாசரத்துல இருந்து சொல்றாரு. சொந்த அவர் பிறந்த ஊராகிய நாசரத்துல தான் சொல்றாரு. என்னது? தீர்க்கதரிசிக்கு அவனுடைய வீட்டுல ஊர்ல என்ன கிடையாது? அங்கீகாரம் கிடையாது. அந்த தீர்க்கதரிசியை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். அதனால்தான் என்ன பண்றா? அவருக்கு என்ன சொல்றாரு? சாரிபாத் விதவையினுடைய, ஏன்னா இஸ்ரவேலிலேயும் அநேக விதவைகள் இருந்தார்கள். அந்த விதவைகளுடைய யாராவது வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? கர்த்தர் எலியாவை அவர் அனுப்பி இருக்கலாம். ஆனால் அங்கே அவர் அனுப்பவில்லை. அவர் என்ன பண்ணதுன்னா புறஜாதியாகிய ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பினார். ஆமென். அதனால தான் சொல்றாரு, நான் இங்க இருக்கிறேன், எனக்கு என்ன கிடையாது? எனக்கு அங்கீகாரம் கிடையாது. அதனால அவரே சொல்றேன், நான் என்ன பண்றேன்? புறஜாதியார் இடத்துல நான் போடுறோம். ஈவன் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அநேக விஷயங்களை காரியங்களை பார்த்தீங்கன்னா பிலிப்பு பட்டணத்துல சொல்றாரு, எபேசு பட்டணத்துல சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? நாங்க புறஜாதியார் இடத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா? போகிறோம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, குடும்பமான நான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுடைய தாகத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? தண்ணீர். அவங்களுடைய பசிக்கு என்ன தெரியுங்களா? அப்பம். அங்க பாருங்க, தண்ணீர், 2வது அப்பம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? ஏற்றுக்கொள்கிறாள், ரட்சிக்கப்படுகிறாள். உடனே என்ன பண்றா? தண்ணீர் ஆகிய ஞானஸ்தானத்திற்குள்ளாய் அவள் கடந்து செல்லுகிறாள். 3வது அப்பம் பிட்குதலாகி அப்பத்திற்கு அவள் கடந்து செல்லுகிறாள். 3வதாக மேல் வீட்டரின் அனுபவமாகி அபிஷேகத்திற்குள்ளாய் அவள் மடித்து நடத்தப்படுகிறாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்பவன் உங்களுக்கு ஒரு மேல் வீட்டு அறை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இந்த காரியத்திற்கு வருவோம். இங்க யார் தெரியுங்களா? எலிசா தீர்க்கதரிசி. அதாவது எலிசா தீர்க்கதரிசி யார் தெரியுங்களா? அவரை எடுத்துக்கொள்ளும் போது நீ ஏதாவது ஒன்ன கேளுன்னு சொல்றாரு. அவனாக்கு என்ன தெரியுங்களா? ரெட்டத்தனி உம்மிடத்தில் இருக்கிற வரத்துல எனக்கு அவனை வேணும் தெரியுங்களா? டபுள் மடங்கு. எலிசாவே என்ன தெரியுங்களா? தேவனிடத்திலிருந்து அக்கினை இறக்கின ஒரு தீர்க்கதரிசி. எலிசாவை காட்டிலும் எலியாவை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு தீர்க்கதரிசி தான் யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசனா நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா? அவர்கள் தேவனோடு கூட பேசுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனோடு கூட நேரடியா அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள். ஆமென். தேவனிடத்திலிருந்து செய்தியை அவர்கள் கொண்டு வருகிறவர்கள். ஆமென். அவங்க எதையுமே அவங்களோட சொந்தத்துல இருந்து பேசுறவங்க கிடையாது. எல்லாமே பேதுரு 2 பேதுரு 1:21 பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் என்ன தெரியுங்களா? சொந்தத்துல இருந்து பேச எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அவங்களுடைய வெளிப்பாடுகளோடு தான் பேசுகிறவர்கள். அவர்களோட சாதாரண ஆட்கள் அல்ல, அவர்கள் அசாதாரணமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அக்கினியை வானத்திலிருந்து கீழே கொண்டு வந்தார்கள். யோர்தானை 2ஆக பிறந்தவர்கள், வானத்தை அடைத்து போட்டவர்கள். ஆமென். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த எலிசா எங்க போறாரு? சூனேமுக்கு அடிக்கடிக்கு போவாரு. இவரு போறாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, பேர் சொல்லப்படவில்லை. அவ பேர் என்னது? கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவளைதான் வர்றார். சாரிபாத் பார்த்தீங்கன்னா எலியா அந்த விதவையை நோக்கி போகிறார். அங்கே அந்த அந்த விதவையானவள் எலியாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்றீங்களா? அவளாக வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுல வந்து போஜனம் பண்ணுங்க.
அவளாதான் வந்து என்ன பண்ண தெரியுங்களா, எலிசா தீர்க்கதரிசியை அவள் அழைக்கிறாள். ஆமென். அல்லேலூயா. வருந்தி போதனை பண்ணுன்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாரு. நம்பர் 1. அப்ப என்ன தெரியுங்களா, அவள் அதாவது கணம் பொருந்திய சூனேமோரால் முதலாவதாக அந்த எலிசா தீர்க்கதரிசியை அவள் தன்னிடமாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஆமென். அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் இவர் போவாரோ எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடிக்கு என்ன பண்ணுவா தெரியுங்களா, அந்த சூனேமோரும் பக்கம் போனா அப்படி போயிட்டு ஒரு விசிட், ஹவுஸ் விசிட். அவர் ஹவுஸ் விசிட் வருவாருன்னு சொல்லி என்ன பண்ண தெரியுங்களா, அவங்க ஹஸ்பண்ட் பேசி மேல ஒரு ரூமு, ஒரு பெட்டு, ஒரு டேபிள், ஒரு விளக்கு. அவன் வரும்போதெல்லாம் அங்கே தங்குவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தங்கினா அவளை விசாரிப்பா. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ண தெரியுங்களா, விசாரிக்கிறவள். ஆமென். இப்போ என்ன பண்ண தெரியுங்களா, அந்த தீர்க்கதரிசியை அந்த சூனேமோரால் ஏற்றுக்கொண்டதினாலே, நான் வசனத்தை எல்லாம் சொல்ல மாதிரி இல்லை, நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க இருக்கிறேன். நான் எலிசா தீர்க்கதரிசி அவளை கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது ஒரு விஷயமா என்ன பண்றான், அந்த சூனேமோரால் எலிசா தீர்க்கதரிசி வர்ற அவ கேட்கிற, உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாங்களா, உன் பையன் நல்லா இருக்கிறானா, நீ சுகமா இருக்கிறியா? இவன் என்ன தெரியுங்களா, முதலாவது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். 2வது எலிசா தீர்க்கதரிசி அந்த சூனேமோரால் என்ன பண்றார், விசாரிக்கிறவள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வதாக அந்த காரியத்தை நான் சொல்லுவேன். இப்போ என்ன பண்ண தெரியுங்களா, நான் இங்க வரும்பொழுதெல்லாம் நீ என்ன பண்ற, சலக்கரணையோடு நீ விசாரிக்கிற. வேலைக்கு சாப்பாடு, படுக்கிறதுக்கு நல்ல பெட்டு, இந்த பைபிள் படிக்கிறதுக்கு என்னது விளக்கு வச்சிருக்கிற, நல்ல இதெல்லாம் இவ்வளோ செய்றிய, நான் உனக்கு அது எதையாவது செய்ய வேண்டுமா என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ண தெரியுங்களா, அந்த சூனேமோரால கேட்கிறா. அவ சொல்றேன், ஆண்டவரே நான் என்ன பண்ண, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இல்லை இருந்தாலும் சரி, தேவன் அவனுக்கு வெளிப்படுத்திருக்க வேண்டும். கடைசியா அவனுக்கு என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வயசானவர். ஹஸ்பண்ட் யாரு, வயசானவர். இவங்களுக்கு என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. கர்த்தரே சொல்றேன், நான் வர உற்பத்தி காலத்துல என்ன பண்ணிருப்பேன், அதாவது அந்த கரு உருவாகும் அந்த காலத்தில், குழந்தை உருவாகும் அந்த காலத்திலே நீ ஒரு குமாரனை உன்னுடைய மார்பிலே நீ அணைத்து கொண்டிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. சொன்ன பிரகாரமே தீர்க்கதரிசனுடைய வார்த்தை, ஏனால் அவன் உன்னை விசாரிப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய சுகத்தை விரும்புகிறவன் தீர்க்கதரிசி. ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறவன் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமே அவனுக்கு ஒரு தேவன் ஒரு மகனை கொடுத்தான். அவன் சும்மா வந்திருக்கிறான். இப்போ அப்பா என்ன பண்றாரு, அவர் பெரிய ஆஸ்திமான கணம் பொருந்திய ஸ்திரீ, என்ன ஹஸ்பண்ட் கண்டிப்பா என்னது, அவரும் கணம் பொருந்தியவர் தான். வயல்வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காரு, அறுவடை செஞ்சவங்கள பார்க்க போயிருக்கிறாரு. பையன் என்ன பண்றேன், நானும் போயிட்டு என்ன பண்றேன், அப்பாவை போயிட்டு பார்த்துட்டு வரும் போகும்போது அவனுக்கு தலைவலி வருது. என்ன வருது, தலைவலி வருது. உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, தன்னுடைய வேலைக்காரனை கூட்டி என்ன பண்ணு, அவங்க அம்மாவண்டு கொண்டு போன்ற. அவன் வந்து அம்மாவனுடைய மடியில படுத்திருக்கிறான். என்ன ஆயிடுச்சு, செத்து போயிட்டான். நடந்த காரியங்கள் இதுதானே. நான் ஏதோ நான் வெளியில இருந்து ஏதோ வந்த காரியம் சொல்லலை, வேதத்துல இருந்து நான் உங்களோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சா, மேல் வீட்டுல என்ன பண்ணா, அந்த எலிசாவினுடைய அந்த கட்டில் மீது அவனை படுக்க வச்சுட்டு நேரா ஒரே ஒரு நாளிலே 35 கிலோமீட்டர் நடந்துட்டான். எத்தனை கிலோமீட்டரு, 35 கிலோமீட்டர் ஒரே நாள்ல போயிட்டு அவரை போயிட்டு என்ன பண்ண தெரியுங்களா, அவளுடைய காலை அவள் பிடித்து கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களை கேட்டேன், நான் கேட்கவே இல்லை, நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. அவ போயிட்டு சொல்லவே இல்லை, இது மாதிரி என் பையன் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான்னு சொல்லவே இல்லை. அவனுக்கு இது மாதிரி வந்து சொல்லவே இல்லை. ஆனா உடனே என்ன, எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, KS அந்த கோலை போயிட்டு அந்த பையனுடைய முகத்து மேல வெய்யன்னு சொன்னார். இல்லை நீ வரலன்னா நான் போறது கிடையாதுன்று தீர்க்கதரிசனுடைய காலை அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். ஆமென். கேஸை வந்து வேணாம் பிடிக்கூடாதுன்னு சொன்னது, வேணாம் விட்டுடு. அவன் எப்படி இருக்கா தெரியுங்களா,
மிகவும் அவள் துக்கமா இருக்கிறாள். அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு உன்னுடைய துக்கம் தெரியும். தீர்க்கதரிசியை நீ ஏற்றுக்கொண்டால் அவன் உனக்காக விண்ணப்பம் பண்ணுவான். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டால் அவன் உனக்காக விசாரிப்பான். அல்லேலூயா. அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் உனக்காக ஜெபம். அவன் வந்து எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? உடனே அவன் பின்னாடியே வந்து அந்த செத்து போயிருக்கிற அந்த பிள்ளையை பண்ற 2 தடவை ஜெபிக்கிறாரு. அவர் மீண்டுமாய் உயிரோ திரும்ப பெற்றாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சூனேமுரானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன அவள் ஆசீர்வாதமாய் பெற்றாள் என்று சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன கிடையாது? கர்ப்ப பலனே கிடையாது. ஆமென். தேவன் என்ன பண்ண தெரியுங்களா? அந்த குழந்தைய கொடுத்தார். நல்ல ஒரு மகனை கொடுத்தார். எல்லாம் இருக்குது, ஆனா கிடையாது என்ற ஒரு பழி சொல்லுக்கு அந்த நிந்தைக்கு அவள் நீங்களாக்கப்பட்டாள். ஆமென். ஒருவேளை அந்த கொடுத்த ஆசீர்வாதம் போனாலும் அதை இரட்டத்தனையாக அவள் திருப்பி பெற்றுக்கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவன் உங்களுக்காக ஜெபிப்பான். அல்லேலூயா. அவன் உங்களை விசாரிப்பான். அல்லேலூயா. உங்கள் தேவை என்ன, உங்க பின்னாடியே அவன் ஓடி வருவான். ஆமென். ஆமென். கடந்து செல்லலாம், கடந்து செல்லலாம். இப்போ கர்த்தர் என்ன சொல்றா தெரியுங்களா? கர்த்தர் என்ன சொல்ற தெரியுங்களா? தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அவன் பெறுவான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் சொல்லப்படுகிற அந்த தீர்க்கதரிசி என்பவர் யார்? இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் கிடையாது. நம்ம தீர்க்கதரிசிகள் தேடி போவோம் கிடையாது. அந்த தீர்க்கதரிசிகள் நம்மை தேடி வர்றதும் கிடையாது, வந்ததும் கிடையாது, நாம் போனதும் கிடையாது. அப்பேற்பட்ட சொல்லி இருக்கிற நேரத்திலே இந்த வசனம் ஏன் புதிய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், அப்போஸ்தலர் 3:22 சொல்லப்போனால் மோசே ஜனங்களோட பார்த்து சொல்றாரு, என்னை போல உங்கள் சகோதரரிலே ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:22 மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இங்கே சொல்லுங்க, இப்ப அந்த தீர்க்கதரிசி யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மத்தேயு 21:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? அதற்கு ஜனங்கள், நீங்கள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இயேசுவை பார்த்து ஜனங்களே சொல்றாரு, இவர் யார் தெரியுமா? கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம எந்த தீர்க்கதரிசியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று, வாசற்படியாகி உடைய சரீரத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயமாகிய அந்த கதவை அவர் தட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்று, அந்த கதவை திறப்பதோ அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த கதவை அடைப்பதோ உன்னிடத்தில் இருக்கிறது. ஆமென்.
அல்லேலூயா. நாங்க வந்து ஜெபம் பண்றோம், சபையா வந்து ஜெபம் பண்றோம். அன்று என்ன பண்றதுங்களா, இங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்திற்கு கதவை திறப்பதும் கதவை அடைப்பதும் உன்னுடைய நிர்ணயம். இதோ வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இருதயமாகிய அந்த கதவை அவன் திறந்தால், இருதயமாகிய அந்த கதவை நீ திறந்தாயானால், நீ திறப்பதுதான் என்ன தெரியுங்களா, அவரை, தீர்க்கதரிசியாகிய இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வது. ஆமென். அவள் என்ன பண்றா, தீர்க்கதரிசி, 2 பேரும் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்க்கதரிசிக்கு மேலே ஒரு அறையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். நீ தீர்க்கதரிசியாக இயேசுவை கதவை திறக்கும் பொழுது நீ ஏற்று கொண்டிருக்கிறாய். அந்த இருதயத்திலே ஒரு அறையை நீ தேவனுக்காக உண்டு பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது நீ உண்டு பண்ணேன்னா அவர் உனக்குள்ளே பிரவேசித்து உன்னோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. போஜனம் பண்ணுவது என்ன தெரியுங்களா, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வது உங்களுடைய கரத்தில் இருக்கு. கதவை திறப்பது உங்களுடைய கரை. கதவை திறந்த என்ன பண்ணிடுவாரு, அவர் பிரவேசிப்பார். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு 5 நிமிடங்களே சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். வாசியுங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். நான் சாந்தமும், அந்த தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றா தெரியுங்களா, நான் சாந்தமும், வசனம் இங்க கவனிங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மறுபடியும் அந்த வசனம் முதல்ல இருந்து வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் அவன் என்ன சொல்றா தெரியுங்களா, தீர்க்கதரிசியானவர் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிரங்கமாக சொல்லுகிறார். நீ என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். யாரெல்லாம் கிறிஸ்தவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறீங்க, இருதயத்தை திறந்த ஒவ்வொருவரும் நீங்கள் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டதுதான் அவரை ஏற்றுக்கொண்டதற்கான அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நுகம் என்பது என்ன தெரியுங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாடுகள் 2 போகும்போது ஒரு பெரிய கிராஸ் பார் அவங்களுடைய கழுத்து மேல வச்சு அதை ஒரு பெரிய சுமை இழுத்துட்டு போவாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நுகம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நியாய பிரமாணம், தேவனுடைய கட்டளைகள், அதாவது மோசையினுடைய நியாய பிரமாணம். ஈவன் தெரியும், அப்போஸ்தலருக்கு தெரியும், இந்த புறஜாதியாருக்கு இப்பேற்பட்ட ஒரு பாரமான நுகத்தை என்ன பண்ணாதீங்க, அவங்க மீது வைக்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரவேலனுடைய நியாய பிரமாணம். ஆனால் அதே புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுங்களா, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள். ஆமென். தேவன் நமக்கு உருவாக்கின சீஷத்துவம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய இயேசுவினுடைய நுகம். நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2வதாக பார்த்தீங்கன்னா சுமை. நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு என்ன சொல்றாரு, என் நுகம் எப்படி இருக்குது, மெதுவா இருக்கு. அத மாதிரி ஒண்ணும் கிடையாது. கட்டளைகள் எல்லாம் நாம் என்ன பண்ண தேவையில்லை, கை கொள்ளவே தேவையில்லை. நாம் சுவிசேஷத்திலே விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் எப்படி இருக்கு தெரியுங்களா, மெதுவாய் தான் இருக்கிறது. 2வது என்னது, அவருடைய சுமை என்பது என்ன தெரியுங்களா, உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா பாவத்தினாலே,
அதனால வருகிற என்னது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன பண்ணாரு, இயேசு கொடுக்கிற சுமை என்ன தெரியுங்களா, அன்பு, ஒருவர்கள் அன்பு கூறுங்கள். ஆமே. என்ன பண்ணுங்க, ஒருத்தரை மன்னிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செய்ய முடியுமா? அதை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுனாலே, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த பலத்தோடு கூட அதை நாம் செய்வதனால அந்த சுமை எப்படி இருக்கு தெரியுமா, லகுவாய் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த நுகம் என்பது என்ன தெரியுங்களா, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற சோதனைகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைகளை நாம் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. யோவான் 16:20 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. யாரெல்லாம் தீர்க்கதரிசியாகிய இயேசு என்கிற நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கு தெரியுமா, நுகம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. இதுதான் என்னது, அவருடைய நுகம். ஆமேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ரோமர்ல பாத்தீங்கன்னா இந்த காலத்து பாடுகள், இந்த காலத்துல என்ன இருக்கு தெரியுமா, பாடுகள் இருக்கிறது. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுகிறான். அல்லேலூயா. நீ அவருடைய நுகத்தை சுமக்கும் பொழுது தேவன் உனக்கு வாக்குதத்தம் பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா, ஜீவ கிரீடத்தை, வாடாத ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்காக வைக்கப்பட்டு வாக்குதத்தம் பண்ணிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கும் போது அங்கே லவோதிக்கேய சபைக்கு சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. பாடுகள் இருக்கும். கிறிஸ்துவின் நுகம் என்ன தெரியுங்களா, பாடுகள் இருக்கும். எவ்வளவேனும் பயப்படாது. மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை, வாடாத ஜீவனுள்ள கிரீடத்தை உனக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய பிரசன்னமாகுதல் விரும்புகிற ஒவ்வொருவருக்கும், தம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை உனக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? ஆமேன். அல்லேலூயா. அவர் வாசல் அருகே வந்துட்டாருங்க. கதவை திறந்து, அந்த இருதய கதவை திறந்து அவருக்குள்ள ஏற்றும் போது அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை அவருடைய நுகம் எப்படி தெரியுமா, மெதுவாய் இருக்கிறது, ஆனால் அவருடைய நுகம் லகுவாய் இருக்கிறது. ஆமேன். அதனை ஏற்றுக்கொள்ள, அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற நம்பிக்கைக்கு இப்படி. அதனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வோம், தீர்க்கதரிசியாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம், தீர்க்கதரிசியாக கிறிஸ்துவனுடைய பலன்களாகிய அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளிருப்பேன். இந்த பிரசங்கம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த யூடியூப் வியூஸ்க்காக பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் முடியாது. என்னுடைய பிரசங்கம் என்னன்னா, நீங்கள் பரலோகத்தை வியூ பண்ணணுன்றதுக்காக பாடுற பாடு தான் இது. ஆமேன். அல்லேலூயா. நான் இப்போது சில சிபிஎம் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறது, அந்த ஸ்க்ரீன் இருக்கும், சத்தம் மட்டும்தான் கேட்கும், அதில் யார் பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்காது. நான் நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய அந்த உற்சாகத்தை நிமித்தமாக செய்கிற காரியங்களை நான் அது அவமதிக்கவும் இல்லை, அல்ல தட்டவும் இல்லை, நீங்கள் செய்யுங்கள். ஆனால் இதில் இப்போ இதில் இந்த வியூஸ்க்காக இந்த யூடியூபு இந்த ரீல்ஸ்லாம் எனக்கு என்ன கிடையாது தெரியுங்களா, நம்பகம் கிடையாது. அதில் எனக்கு அப்பேற்பட்ட ஒரு கேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளது இந்த லைவ் மெசேஜ் போயிருப்போம். ஆமேன். அல்லேலூயா.
ஒருவேளை இயேசுவாகிய இந்த தீர்க்கதரிசியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் பாவத்திலேயே இருந்து அப்படியே மரித்து போயிருப்போம். அல்லேலூயா. இதோ வாசற்படியிலே வந்து நிற்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தம் உன்னை நோக்கி வருகிறது, உன் இருதயமாகிய கதவை நீ திறக்கும் பொழுது அதிலே அவர் வந்து போஜனம் தங்குவார். அதுல ஒரு 4 அறை இருக்குது. ஒரு அறை கத்தரிக்கு வென்ட்ரிக்கல் அவர் கொடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த அறையில் அவர் தங்கட்டும். உன்னோடு கூட அவர் போஜனம், உன்னோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கட்டும். உனக்காக அவர் கொடுக்கிற அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது வாடாத கிரீடமாகிய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.